பாடல் எண் 1762. அன்று நின்றான் கிடந்தான் அவன் என்றும் அப்படின்னு சொல்லு. ஸோ அன்றுனா என்ன? அன்று ஒரு நாள். எப்படி? ஆத்மலிங்க வடிவத்திலே நின்றான் நின்றான் கிடந்தான். நின்றான்னா இந்த இடத்துல அடிமுடி காணா அண்ணாமலையாக நிற்கின்றார் அப்படி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆத்மலிங்கம்னு சொல்லியாச்சு. இப்போ இன்னைக்கு தான் இந்த ஆத்மா பிரிஞ்சு வந்து இந்த உடம்புக்குள்ள இருக்கு. ஆனால் அன்று அன்று என்றால் என்று சர்வ சிருஷ்டி அப்போதான் அடிமுடிக்கான அண்ணாமலை தத்துவம் நடந்துச்சு. அப்போ இந்த ஆன்மா எல்லாம் ஒரே இடத்துல தானே இருந்துச்சு, ஒடுங்கி தான் நின்றது, அந்த இறைவனோடு ஒடுங்கி தான் நின்றது. அதான் அன்று நின்றான். நின்றான்னா இந்த இடத்துல அடிமுடிக்கான அண்ணாமலையாக நிற்கின்றார். அடுத்து கிடந்தான் அப்படின்னு சொல்றது. கிடந்தான்னா இந்த 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, அந்த இறைவன் தான் அடிமுடிக்கு அண்ணாமலையாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் 5 பூதங்களாகவும் இங்கு கிடக்கின்றான். எப்படி? அவன் என்றும் அப்படிங்கிறது. ஸோ எல்லா காலத்திற்குமே அந்த இறைவன் தான் எப்படி நிற்கிறார்? அவர் தான் அடிமுடிக்கான அண்ணாமலையாகவும் நிற்கிறாரு. அவரே தான் இந்த 5 பூதங்களை கொடுத்து இந்த உலக காரியங்களையும் செய்து கொடுத்தே நிற்கின்றார். அந்த இறைவனை சென்று நின்று என் திசை ஏத்துவர் தேவர்கள் அப்படின்னு சொல்றார். சென்று நின்று அப்படின்னு சொல்றார். ஸோ சென்றுனான செல்வது, நின்று என்றால் என்ன? நிற்பது. அதை இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இந்த தேவர்கள் உலக காரியத்திற்காகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போ உலக காரியத்திற்கு செயல்படக்கூடிய தேவர்கள் உலகமென்றும் சுற்றி கொண்டே இருப்பவர்கள் தான். அப்போ அது சென்று இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு எங்கே சென்றாலும் சென்று. நின்று அப்படிங்கிறது. நின்று என்றால் அவர்கள் நிற்கின்றார்கள் என்று பொருள் அல்ல, ஒரு செயல்களையும் செய்து கொண்டே தான் இருத்தல். நிற்றல் என்று சொல்லப்படுவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சும்மா நிற்கிறது இல்லை. இறைவன் நிற்கின்றார் என்றால் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றார் என்று பொருள். அப்ப இந்த தேவர்கள் அவர்கள் உலக காரியத்திற்காக உலகெல்லாம் சென்று கொண்டே இருக்கின்றார்கள், ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அந்த செயலில் இறைவன் தான் இதை செய்ய வைக்கிறார், அதற்கான ஆற்றல் அங்கு இறைவன் தான் கொடுக்கின்றார் என்ற சிந்தனையில் அவர்கள் செய்கிறார்கள். என் திசை ஏத்துவர் அப்படிங்கிற. என் திசைனா 8 திசைகளையும் இருக்கக்கூடிய இறைவனே சிவபெருமானே என்று ஏத்துதல் எப்படின்னா போற்றி வணங்குதல். ஸோ இந்த தேவர்கள் என்ன பண்றாங்களாம்? போற்றி வணங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்து என்ன சொல்றாரு? என்று நின்று ஏத்துவ எம்பெருமான் என்னை அப்படின்னு சொல்றாரு. என்று நின்று அப்படிங்கிறார். என்று என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஸோ வெளியில இயக்குறதும் அந்த இறைவன் தான், உள்ளுக்குள்ள இயக்கிறதும் அவர் தான். யாரு? தேவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அவங்க என்னெல்லாம் செய்யறாங்களோ அதை இயக்கிறதும் இறைவன் தான். அதை அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல வெளியில் இயங்கும் இல்லையா, இங்க மனிதர்கள் மட்டும் இயங்கல, விலங்குகள் இயங்குது, பறவைகள் இயங்குது, மரம் செடி கொடிகள் அத்தனையும் இயங்கு கொண்டுதான் இருக்கின்றது. இது எல்லாவற்றையுமே அந்த இறைவன் தான் இயக்குகின்றான் என்று இயத்துவர் அப்படிங்கிறார். அதை போற்றி வணங்குகிறார்கள். எம்பெருமான் தன்னை அப்படின்னு சொல்ற. ஸோ எனக்குள்ள தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் தான் எல்லா உயிர்களுக்குள்ளும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றார் என்று போற்றி வணங்குவார்கள். இது 3வது அடியில சொல்றார். அப்படிப்பட்ட அந்த இறைவன் ஒன்றி என் உள்ளத்தின் உள் இருந்தானே அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி எல்லாவற்றுக்கும் இருக்கக்கூடிய இறைவன், இந்த ஆற்றலை நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். முதல் அடியில இருந்து பார்க்கறத கற்பனையே செய்ய முடியாது மனித அறிவிற்கு. அடிமுடிக்கான அண்ணாமலையா இருக்கார் 1. அடுத்து 5 பூதங்களுக்குள்ளும் இருக்கின்றார் 2. 8 திசைகளிலும் இருக்கக்கூடிய தேவர்களுக்குள்ளும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த உலக செயல்கள் நடக்குமோ அந்த செயல்களுக்குள்ளும் அந்த இறைவன் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த இறைவன் என்ன செய்யறாரு அந்த இடத்துல? இவருடைய ஒரு மன உயிர்களுக்குள்ளும் உள்ளே ஒன்றி ஆத்ம தத்துவமாக என் உள்ளத்தின் உள்ளிருந்தானே அப்படின்னு சொல்லி, என் உள்ளத்தின் உள்ளிருந்தானே அப்படிங்கிறார். என் என்றால் என்ன? இந்த உடம்போடு இருக்கக்கூடிய உயிர், எல்லா உயிர்களுடைய உள்ளத்திலும் அந்த இறைவன் தான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு 4வது அடியில. இப்ப 4 அடியும் சேர்த்து எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஆத்மலிங்கம் தலைப்பு இதுக்கு முன்னாடி ஒரு 9 பாடல் பார்த்திருக்கும். ஸோ எப்படியெல்லாம் இறைவன் இருக்கின்றார், என்ன தத்துவத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார், எப்படி ஆற்றல் வடிவமாக இருக்கின்றார், சிந்திக்க வைக்கின்றார், செயல்பட வைக்கின்றார், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் செய்து கொண்டு அது இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட வடிவில், பேரானந்த வடிவில், அன்பு வடிவில், அறிவியல் வடிவில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் நமக்கு உள்ளே ஆத்மாவாகவும் உள்ளே சிறு ரூபமாகவும் உள்ளே இருக்கின்றார். ஆனால் ஏன் அது நமக்கு தெரிவதில்லை என்றால், நான் என்ற ஒரே ஒரு சிந்தனை இவை அத்தனையும்
தடுத்து நிற்க வைக்கின்றது. அப்ப நான் என்ற அகங்காரம் இல்லாமல் எல்லாம் இறை சிந்தனை என்று நம்ம ஒரு 3 பாட்டுக்கு முன்னாடி பார்த்திருந்தோம் இல்லையா? அதுபோல் இருக்கக்கூடிய சிந்தனையை நாம் முதலில் பயிற்சி முறையில் வளர்த்து, அப்போ அந்த சிந்தனையிலேயே இருந்தோமே என்றால், அப்போ நம் இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை, உள்ளே புகுந்து இருக்கக்கூடிய இறைவனை நாம் தெரிந்து கொள்ளலாம். அது அந்த பாடல்ல சொல்லப்பட்ட கருத்து. இந்த 2வது சென்று நின்று எண் திசை ஏத்துவர் தேவர்கள் என்றால் அது என்ன மாதிரி? அதாவது ஐயா, இப்போ நீங்க ஒரு வெளியூருக்கு ஒரு மலை பிரதேசத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்குவோம். மலை உச்சியிலேருந்து கீழே பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியும் இல்லைங்களா? அந்த ஒரு இயற்கையை ரசிச்சோம்னாப்பா எவ்வளோ அழகா இருக்குப்பா அப்படின்னு வார்த்தையை நம்மளால் விவரிக்க முடியாத அளவிற்கு நம்ம அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அடுத்தவங்க கிட்ட சொல்லுவோம் இல்லைங்களா? அனுபவிக்கிறதுனாலும் சொல்லுவோம். இப்போ கண்ணை மூடிக்கிட்டோம்னா நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அந்த இடத்துல போய் நிற்கிறோம். அதை விட அளவுக்கு அதிகமான ஒரு இயற்கை அங்கே கொட்டி கிடைக்கின்றது. ஆனால் கண்ணை மூடிட்டு நிற்கிறோம். அதை அனுபவிக்க முடியாது, நம்மளால சொல்லவும் முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த தேவர்கள் எல்லாருமே இது இறைவன் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார், எப்படி சிந்தனையை கொடுக்கிறார் என்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள். பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க? ஆகா இறைவா, இதையெல்லாம் நீதானே செய்து கொண்டிருக்கிறார் என்று ஏற்றுதல் என்றால் இங்கு போற்றி வணங்குதல். எல்லாவற்றுக்கும் நன்மை வடிவாமல் இதை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றாயே என்று அந்த இறைவனை போற்றி துதித்து வணங்கி நிற்பார்கள். ஸோ தாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இறைவா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாயே நன்றி என்று சொல்லி ஏதேனும் ஒரு வகையில் எப்படி இப்ப நமக்கு போற்றி வணங்குவதற்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல வேண்டும், கையெடுத்து கும்பிட வேண்டும், பூவை போட வேண்டும் இல்லையா? இதெல்லாம் சொல்லி நமக்கு வணங்குதலை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபோல தேவர்களுக்கு ஒரு முறை இருக்கும். அதை வைத்து அவர்கள் இங்கு போற்றி வணங்குவார்கள். ஏன் வணங்குறாங்க? அவங்க எல்லாத்தையும் பார்க்கறாங்க. இறைவன் எப்படி இங்க இடத்துல ஒரு இடத்துலயும் ஆற்றலா இருந்து எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கிறார், பாவங்களை போக்குகிறார் என்று. நம்ம என்ன பண்றோம்? கண்ணை மூடிக்கிட்டு நிக்கிறோம். இந்த இடத்துல கண்ணை மூடுதல் என்பது நான் என்ற ஒரு எண்ணம் மட்டுமே இங்கு கண்ணை மூட வைத்திருக்கின்றது. கண் என்றால் இந்த கண் இல்லை, இந்த 3வது கண், ஆஞ்ஞான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த கண். ஸோ அதை மூடிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால இங்க போற்றி வணங்க முடியல. அது போற்றி வணங்குவதற்கான ஒரு பயிற்சி முறையாக தான் இப்ப பார்த்த பாடல் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சிக்கலாம். எல்லாம் இறைவன் செயல் என்ற சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது இது ஒரே நாளில் வரக்கூடியதா என்று கேட்டால் இல்லை. சில வருடங்கள் இதற்கான பயிற்சிகளை செய்ய வேண்டும். அப்படி பயிற்சிகளை செய்யும் போதும் சில சோதனைகள் வரத்தான் செய்யும். நான் எப்படியா சோதனைகள் வரும் என்று சொல்லியிருந்தேன். அப்போதான் யாராவது ஒருத்தர் திட்டுவார், ஏதாவது ஒன்று செய்வார், துன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு. அப்பையும் இந்த இடத்துல சிரித்து கொண்டே செல்ல வேண்டும். ஸோ எப்படி நம்ம இதை போகிறோம்? இதுலயே நாங்க இந்த ஆத்மலிங்கம் தான் இப்ப படிக்கிறோம். இதுக்குள்ள இப்ப நாங்க ஆத்மலிங்கத்தை பற்றி படிக்க இந்த தேவர்கள் என்னத்துக்கு இதுக்குள்ள தேவர்களே அதுல என்ன மாதிரி தேவர்கள் ஆத்மலிங்கத்துக்கும் புரியுது. ஸோ ஆத்மலிங்கத்துக்குள்ள தேவர்கள் ஏன் வராங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க இல்லைங்களா? தேவர்கள் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல ஓமையாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் அது அப்பவே அந்த பாடலுக்கான விளக்கம் சொல்லும் போதே சொன்னேன் உங்களுக்கு. இது ஓமையாகத்தான் இங்கு சொல்லப்படுகின்றது. நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம இப்ப சொன்ன இல்லைங்களா, நம்ம மனசுக்குள்ள நான் என்ற அகங்காரம் இல்லுக்கு வரும்போது நமக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ நான் இதையே செய்யணும் அப்படின்னு யாராவது ஒரு கேள்வி கேட்டால் இதற்கு சான்று என்ன என்று கேள்வி கேட்டால் அதற்கு தேவர்கள் அங்கு நிற்கின்றார்கள். ஸோ இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்து தான் அவர்கள் தேவ நிலையில் இருந்து அதை செய்கிறார்கள் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக இது ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? நான் இப்போ 2 பாடலில் வந்துச்சு, தேவர்கள்னு இறுதி பாடலையும் வந்துச்சு, அதுக்கு முன்னாடியும் ஒரு பாடலில் வந்துச்சு. நான் முதல் பாடலை விளக்கம் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அதோட சேர்த்து சொல்லுவேன். இது ஓமையாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சேர்த்து தான் சொல்லியிருந்தேன். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, நமக்கு வர்ற எண்ணங்கள் அல்லது ஆசைகள் அல்லது ஒரு என்னென்ன நல்லது நடக்குதோ இல்லை நமக்கு கெட்டது நடக்குதோ எது நடந்தாலும் அதுக்கு நம்மளுடைய கண்ட்ரோல் எதுவும் இல்லை, நம்மளால அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நம்ம செய்யக்கூடியது எது ஒண்ணுன்னா இது இறைவன் கொடுத்தது அப்படிங்கிறது நினைக்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற, நம்ம செய்ய முடியாது, அது மட்டும்தான் செய்ய முடியும். அது சரியா ஐயா? சரியானது. அது செஞ்சா போதும். அப்ப அது நிச்சயமா சரியானது. இந்த ஆரம்பத்தில் ஒரு விதை போல, இந்த சிந்தனை தான் ஒரு விதை போல உள்ள பயிற்சி செய்ய ஆரம்பிச்சோம்னா அதுவே விருட்சமாக வளர்ந்து முழுமையான ஞான நிலையை அது கொடுக்கும், பிறவியற்ற நிலையை அது கொடுக்கும். நமக்கு நல்லது, நம்ம நல்லது நினைக்கிறோம் அல்ல ஒரு இதாக ஆசைப்படுறோம் அப்படின்னா அது நமக்கு அது நம்ம காரணம் இல்லை, நம்மளால அது நமக்கு மீறிய செயல். நம்ம இறைவன் தான் இது கொடுத்துருக்காருங்கிறது நம்மளுடைய எப்பவும் அதுவே எண்ணமா இருக்கணும். நன்றி ஐயா. நிச்சயமா நிச்சயம், உறுதியா.
ஏன்னா இந்த உலகத்துல மன ரீதியாக எல்லாருக்குமே ஏதோ ஒரு துன்பம் மன ரீதியாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எல்லாத்துக்கும் எல்லாமே ஒன்றும் இல்லை. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தருக்கு பணம் நிறைய காசு இருக்கும். ஆனால் அங்கே நோய் இருக்கும். அந்த பணத்தை ஒரு சாப்பாடு கூட ஆசைப்பட்டதை கூட சாப்பிட முடியாது. இன்னொருத்தர் சாப்பிட்றதுக்கு நிறைய ஆசை இருக்கும். ஆனால் அதற்கேற்ற பொருள் அவருக்கு இருக்காது. ஒருத்தருக்கு இந்த பொருளும் இருக்கும், சாப்பிடக்கூடிய உடல் அமைப்பும் இருக்கும். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற உறவுகள் இருக்காது. அனுபவிக்கக்கூடிய உறவுகள் இருக்காது. பொண்டிக்கட்டையா தனியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எதையோ யாருமே இல்லையே பக்கத்துல அப்படின்னு அவர்களாவே நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். இந்த உலகத்துல யாருக்கேனும் ஏதோ ஒரு குறையானது இங்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவர்கள் அதை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர்த்து, தனக்கு எல்லாமே இருக்கின்றது என்பதை யாருமே தெரிஞ்சுக்கல. நமக்கு ஆரோக்கியமான உடம்பு இருக்கின்றது. அந்த உடம்பு ஆரோக்கியமா உள்ள இயங்கி கொண்டிருக்கின்றது. நமக்கு சாப்பிட இறைவன் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த இடத்துல பணம் இல்ல, காசு இல்ல அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஆசைப்பட்டது சாப்பிட கிடைக்கலாம் கூட 3 வேளையும் இறைவன் ஏதோ ஒரு வகையில சாப்பாடு குடுத்துடுறாரு. இல்லன்னு சொல்ல முடியாது. நோயாளியாக இருந்தாலும் அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார். ஏதோ ஒரு வகையில உறவுகளும் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஸோ எதை இருக்கின்றதோ, இறைவன் எனக்கு இது குடுத்திருக்கின்றானே என்று ஒருவரும் இங்கு சிந்திப்பது இல்லை. ஏன்னா ஒரு மனிதனுக்கு தேவை என்ன? 3 வேளை உணவு, இருப்பதற்கு இடம், போடுவதற்கு உடை. அவ்வளவுதான். ஆரோக்கியமான உடம்பு. இது ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதனுக்கு இருக்கத்தானே செய்கிறது. இந்த இருக்கிறத வச்சு எந்த மனிதனாவது இங்கு திருப்தி அடைகின்றானா என்று கேட்டால் எந்த மனிதனும் இங்கு திருப்தி அடையவில்லை. இல்லாததை நினைத்து துன்பப்பட்டு கொண்டுதான் இங்கு இருக்கின்றான். அப்ப அந்த துன்பம் போகணும்னா இந்த எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்குவோம். இறைவன் செயல் எனக்கு நல்லதை மட்டும்தான்ப்பா கொடுப்பாரு, கெட்டதை கொடுக்க மாட்டாருப்பா. ஒரு ஜுரம் அடிக்கடி சொல்றோமே தான். ஒரு வீட்டில் 3 குழந்தை இருந்துச்சுன்னா ஒரு குழந்தைக்கு ஜுரம்னா அம்மா மீதி 2 குழந்தைக்கு என்னெல்லாம் சாப்பிட ஆசைப்படுறதெல்லாம் கொடுப்பா. இட்லி வேணுமா, தோசை வேணுமா, பூரி என்ன வேணுமோ கொடுப்பா. ஆனால் இன்னொரு குழந்தைக்கு கஞ்சி தான் கொடுப்பா. இந்த குழந்தைக்கு என்ன அந்த அந்த குழந்தை மேலே ஒரு தீய எண்ணமா இந்த குழந்தைக்கு மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ தான் அதுக்கு சரியா போகும். அந்த குழந்தைய தான் நல்லா அக்கறையாக பார்த்துக்குவா. அந்த மாதிரி இறைவன் இங்கே ஏதோ ஒரு துன்பத்தை கொடுக்கின்றார் என்றால் முதல்ல அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய பக்குவத்தை கொடுத்து விட்டு தான் இறைவன் அதை நமக்கு கொடுக்கின்றார். அதை தாங்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கு இல்லையா? இப்போ இறைவன் நல்லதுக்கு தான்ப்பா இதை கொடுக்குறான்ற சிந்தனை மட்டும் வந்துவிட்டால் போதும். மற்ற அனைத்தும் தானாகவே இங்கு நடக்க ஆரம்பித்து விடும். உள்ளுக்குள்ள இப்போ இந்த பாடலை விளக்கம் பார்த்தோம்லையா, என்னென்னலாம் இறைவன் கொடுக்குறாரு அப்படின்னு. அத்தனையும் இறைவன் இங்கு நமக்கு கொடுப்பார். ஸோ மும்மலங்களையும் அறுப்பார், பாவங்களை போக்குவார். ஸோ பிறவியற்ற நிலைக்கே நாம் இங்கு செல்லலாம்.